ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தக்காளி ரசம் தான் ட்ரை பண்ணேன். இது இந்த மழை டைமுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க எப்படி சொல்கிறேன். கட் பண்ண தக்காளி அண்ட் 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறமா லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா மிக்ஸி ஜாரில் மிளகுத்தூள், ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, தக்காளி ஆட் பண்ணிட்டேன். பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாகவே போட்டேன். பூண்டு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லது. அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் சைஸ் புளி இருக்கு இல்லையா, அது நல்லா கரைச்சி அந்த புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை அரைச்சி வச்சுருந்தேன், அந்த மிக்ஸி ஜார்லேயே தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி தூவிட்டு, ஆக்சுவலி ரசம் கொதிக்கக்கூடாது சொல்லுவாங்க, இது மாதிரி லைட்டாக வரும்போதே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ கம்மன்னு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.